வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மதுரை ஸ்பெஷல் ஒரு தோசை ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு இட்லி மாவு நம்ம தோசை மாவு பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு தோசை நமக்கு தேவையான சைஸுக்கு தேவையான திக்னஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கல்லில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதன் கூட வந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி உள்ளே சேர்த்துறேன். உள்ளே சேர்த்துட்டு அது தோசையில் எல்லா பக்கங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி ரெசிபிலாம் சாப்பிட்னா நமக்கு வந்து ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம விருப்பப்பட்ட வகையில் நம்ம வீடுகளிலே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்பவே வந்து ஸ்பெஷல். இப்போ முட்டை வந்து எல்லா பக்கங்கள்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட சேர்த்து கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதன் கூட நம்ம இறால் மசாலா வந்து வைக்க போகிறோம். இறால் மசாலா நீங்கள் எப்படி வீட்டில் பண்ணுவீங்களோ அது போலேயும் பண்ணலாம், இல்லை இறால் தொக்காவும் பண்ணலாம். நான் இப்போ இதை ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இறால் சேர்த்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இறாலை நல்லா வந்து வேக வச்சு அதை ஒரு மசாலா பதத்துக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அந்த ரெசிபியை. இப்போ மேலால் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளை வந்து தூவிறேன். நீங்கள் மல்லித்தலை இருந்தாலும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இப்போ மூடி வச்சு தோசையோட மேல் பகுதி நல்லா வெந்து வர அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அருமையான தோசை வந்து நமக்கு சுட சுட சூப்பரான சுவையில் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துங்க. 2 வகையான மசாலா ரெசிபியும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.